இந்த டிஎன்பிஎஸ்சி உலகத்தில் வந்ததுலேருந்து அந்த புக்கை படி இந்த புக்கை படி எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த புக்கை படிக்கிறதுன்னு ஒன்றும் தெரில. இந்த இந்தியன் எக்கனாமி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் புக்கு கிடக்கும் இல்லை. இந்த இந்தியன் எக்கனாமி பொறுத்தவரைக்கும் யூபிஎஸ்சிக்கு அந்த புக்கு இருக்குன்றாங்க, இந்த புக்கு இருக்குன்றாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் எந்த புக்கை தான் படிக்கிறது, எந்த புக்கை படிக்கிறது? அதுக்கு ஒரு புக்கை வச்சுருக்கோம், அதுதான் இந்த புக்கு. ஓகேவா? இதை தான் நம்ம புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம். இதை பற்றின விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த புக்கை நாங்கள் இந்த டைமில் நம்ம கொண்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 அண்ட் குரூப் 2A. 10வது வரைக்கும் குரூப் 1 மெயின்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதுக்கும் இந்தியன் எக்கனாமி அப்படின்றது ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரே புக் இல்லையா? நம்மளோட பசங்களோட மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல, சின்ன கல்லு பெத்த லாபம். அந்த மாதிரி நான் இவ்வளோ தான் படிக்கணும், இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மூலிமா ஓகே என்னென்ன கண்டென்ட்லாம் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அந்த விஷயத்துக்கு ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு புக்கு தான் TAF IAS அகாடமி சார்பாக நம்ம இங்கிலீஷ் மீடியமுக்காகவே பெக்குலராக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இந்தியன் எக்கனாமி புக்கு. ஸோ இந்த இந்தியன் எக்கனாமி புக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படின்னா நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல் அன்பாக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த புக்கை கொஞ்சம் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்களேன், இப்போ ஆக்சுவலி மோஸ்ட்லி நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்கள்ல, ஒன்றும் ஆர்டர் பண்ணுவீங்க இல்லை ஆஃப்லைனில் வாங்குவீங்க. அதெல்லாம் வாங்கும்போது இது என்னது, இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அன்பாக்ஸ் பண்ணுறது, மொபைலில் கூட ஈஸியாக பிரிச்சுலாம் போல. ஸோ ஆக்சுவலி இப்படி ஒரு கண்டிஷன் தான் ஆக்சுவலி இருக்குது சீரியஸாக உண்மையாகவே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானுமே இப்போ தான் இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எங்கேயுமே டேமேஜ் இருக்காது மோஸ்ட்லி. ஸோ டேமேஜ் இல்லாமல் இது வரைக்கும் நம்மளோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸோ ஒரு புக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கணுமோ அந்த புக்கோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம படிக்கும்போது விஷயம் பண்ணுவோம்ல, என்ன பண்ணுவோம், ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவோம்ல. ஹைலைட்டர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த பக்கம் யூஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக பின்னாடி எல்லாம் தெரியும். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஜிஎஸ்எம் குவாலிட்டியில் வச்சாக்கா செட் ஆகுமோ அந்த ஜிஎஸ்எம் குவாலிட்டியில் தான் நம்ம புக்குன்றதை நம்ம பிரிண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் பேஜஸ் தான் பார்த்தா இதில் இருக்குது. சரி ஓகே, இந்த புக்கோட மொத்த கண்டென்ட் எல்லாம் உள்ள கொஞ்சம் போய் பார்க்கலாமா? ஸோ அதோட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் உள்ள போகலாம். சரி ஓகே, இதை பாருங்களேன். ஸோ இந்தியன் எக்கனாமி அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யூபிஎஸ்சிக்குலாம் பார்த்தா நிறைய கண்டென்ட் புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம பெக்குலரி இதை நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த புக்ஸில் மேஜராக என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்மளோட இந்தியன் எக்கனாமியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்னு ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணுறோம், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியா இல்லை பார்த்தா நம்மளோட சோசியலிஸ்ட் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை கம்யூனிஸ்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டுமே டோட்டலி பார்க்கும்போது 10 யூனிட் இருக்கும். ஒரு யூனிட் நீங்கள் படிக்க எப்படி நம்ம அதை பின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 யூனிட் கொடுத்துருவோம். இந்த 1.5 அந்த 5th ஒரு டாபிக் ஆகும் இல்லையா, அதில் நீங்கள் படித்த எல்லா விஷயங்களும் சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் அப்படின்ற மாதிரி நம்ம தனியாக வச்சுருப்போம். ஸோ மெயினாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸும் இருந்துடும், அது இல்லாமல் எதெல்லாம் முக்கியமாக இம்பார்ட்டண்டாக இருக்கோ அதுவும் இந்த இடத்துல இருக்கும். சரி, இதை தாண்டி அடுத்து ஒரு முக்கியமாக எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு டாப்பிக்காக இந்த புக்கில் நான் பார்த்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எக்கனாமிக் பிளானிங் அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த 5 இயர் பிளான் இருக்கா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் 5 இயர் பிளான் இல்லாத ஒரு பாயிண்ட்டே இருக்குது. அப்போ இந்த 5 இயர் பிளான்ன்றது எங்கேருந்து நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு இப்போ ரஷ்யா இருக்குல்ல, இப்போ ரஷ்யா பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 5 இயர் பிளானிங்கோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன, அந்த 5 இயர் பிளானிங் போகிறதுனால என்னென்ன ப்ராஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு, நம்மளோட கண்ட்ரின்றது எப்படி அட்வான்ஸ் ஆகி போயிருக்கு. ஸோ அதில் ஒட்டுமொத்த கண்டென்ட்டுமே அது உள்ளே இருக்கும். ஸோ அப்போ இந்த 5 இயர் பிளானை டிசைன் பண்ணி தரது யார் அப்படின்னா பிளானிங் கமிஷன் இல்லையா. அப்போ பிளானிங் கமிஷன் பற்றி கண்டிப்பாக படிச்சாகணும். அப்போ பிளானிங் கமிஷன் ஒரு டைமும் பார்த்தா ஒரு பிளானை பார்த்தா இம்போஸ் பண்ணுவாங்க. அந்த பிளான் சரிவர இருக்கா இல்லையான்னு சொல்லி அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் இருக்கும். ஸோ அதான் பார்த்தா என்டிசி இல்லையா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அதை பற்றி தனியாக இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு சில வேலைகளை பார்த்தா 2015 வரைக்கும் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம நிதி ஆயோக் அப்படின்றது. அப்போ இப்போ கூட நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, நிதி ஆயோக் பற்றி ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்போ அந்த நிதி ஆயோக் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தா இருக்கும். ஸோ இப்போ யூபிஎஸ்சியோட ஸ்டாண்டர்டில் என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம அங்கே லேர்ன் பண்ணுறோமோ சிமிலர்லி குரூப் 1க்கும் சரி தான், குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2A மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸு. ஸோ இந்த எல்லா மெயின்ஸுக்குமே நீங்கள் தனித்தனியாக ஒரு சோர்ஸஸை நோக்கி போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பாயிண்ட்டுமே நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, எல்லாமே எந்த ரேஞ்சில் எந்த அளவில் கொடுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த நிதி ஆயோக்கோட கண்டென்ட்டும் சரி, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பிளானிங் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றின கண்டென்ட்டுமே கரெக்டாக ஒரு டாபிக் கீழே என்னென்ன விஷயங்கள் மேஜராக ஆர்கனைஸ் ஆகணுமோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்போம். இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி அது லாஸ்ட் பாயிண்ட்டாக ப்ராக்டிஸ் கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, இந்த கண்டென்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மேஜராக நான் அந்த எக்கனாமிக் பிளானிங் பற்றி உங்களுக்கு நான் கண்டென்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்போ கூட நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். சரியா?
ஓகே, இதில் கொஞ்சம் பாருங்களேன். இந்த பிளானிங் இருக்கு இல்லையா, இந்த பிளானிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிளானிங்னா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னோமா, அப்ஜெக்டிவ் இருக்கு பாருங்க. அப்போ ஏன் நம்ம பிளானிங் பண்ணணும், ஸோ அதனோட ப்ராஃபிட்ஸ் என்ன, அதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு ஒரு சில விஷயங்கள், ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இப்போ பிளானிங் இருக்கு இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலி எங்கெங்க ஸ்டார்ட் ஆகி எங்கே வந்து எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ 20th செஞ்சுரி ஸ்டார்ட் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு மெத்தடை கொண்டு வந்து இந்த ரஷ்யா தான் வந்து பார்த்தா பிளான் கொண்டு வந்திருக்கும். ஸோ அதான் வந்து ஸ்டார்டிங்கில் 7 இயர்ஸ் பிளானாக இருந்திருக்கும். அப்போ அவங்க 7 இயர்ஸாக வச்சுருப்பாங்க. அதான் நம்ம என்ன மாற்றிருப்போம்னா 5 இயர் பிளானாக மாற்றிருப்போம். இது இல்லாமல் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஎன்பிசியில் பார்த்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்காங்க பாருங்க. விஸ்வேஸ்வரா பிளான்னா என்ன, ஸோ அது வந்து பார்த்தா அதுக்கான எந்த புக் மூலியமாக அந்த கண்டென்ட் வந்து வெளியில் கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு டைம்லையுமே முக்கியமான கொஷின்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அந்த கொஷின்ஸ்லாம் அந்த மாதிரி பாக்ஸாக நம்மளே வந்து நடுவில் நம்ம கொடுத்து முடிச்சிருப்போம். ஸோ இதோட ஒட்டுமொத்த புக்கோட டிசைனு இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லா கண்டென்ட்டையும் நம்ம தேடி வெளியில் ஓடணுன்ற அவசியமே கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஜவஹர்லால் நேரோட பிளானிங் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா யார் செட் பண்ணாங்கன்னா நேஷனல் பிளானிங் கமிஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இடத்துல இருக்கும். பாம்பே பிளான், எஸ்என் அகர்வால் பிளான், இது ஒன்றுக்கு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா. இப்போ காந்தியன் பிளான்னா எந்த பிளானை நம்ம காந்தியன் பிளான் சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே ஹைலைட் பண்ணி தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. சரி, எஸ்என் அகர்வால் பிளான் தான் காந்தியன் பிளான் அப்படின்றது. இப்போ ஜேபி நாராயண் பிளான், ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்க்கும்போது இப்போ இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி க்ரானாலஜிக்கல் ஆர்டர் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்து முடிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கொஷினுமே இந்த இடத்துல நடுவில் நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஏற்கனவே 2022 குரூப் 4 இப்படி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு பக்கம் வந்துடும். அது இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் கொஷின் சொல்லி அது ஒரு 25 கொஷின்ஸ் வந்து இந்த புக்கில் வந்து ஒரு டாப்பிக்குமே கீழே வந்து பார்த்தாங்க. ஸோ ஓகே, இப்போ 5 பிளானோட கோல் என்ன, இதெல்லாம் நம்ம எதுக்காக அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா மெயின்ஸ் ஆல்ரெடி எழுதியிருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும் மெயின்ஸோட அப்ரோச்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா அந்த டைக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நம்மளோட மார்க்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அப்போ போயிட்டு நம்ம புதுசாக யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு குட்டி ஐடியா மாதிரி தான். நம்ம எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்ல வரல, குட்டி ஐடியா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ அந்த குட்டி ஐடியாஸ்க்காக ஒரு சில டயக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்தா நம்ம புக்கில் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளானிங் இருக்குது, ஸோ அந்த மாதிரி கூடிய ஒன்று டெமோக்ராட்டிக்னா எப்படி, இல்லை டோட்டாலிட்டேரியன்னா என்ன, ஸோ ஷார்ட்டு மீடியம், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒன்றுத்துக்கும் டிஃபரன்ஷியேஷன் போட்டு காமிச்சிருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த பிளானிங்னா என்ன சொல்லுது, இப்போ டோட்டாலிட்டேரியன் பிளானிங்னா என்ன சொல்லுது, இது ஒரு பாயிண்ட். அப்போ சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா ஒட்டுமொத்தமாக ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியோட மத்திய அரசாங்கம் தான் எல்லா விஷயம் பிளான் பண்ணி கொடுக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பெருசாக ஒரு பவர் இருக்காது. பாருங்களேன், ஸ்டேட்டுக்குள்ள வந்து பெருசாக பவர் இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் டீசென்ட்ரலைஸ்டு பிளானில் அப்படி தான். எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு பக்கம் டிசிஷன் எடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான வேலை அதில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தா டீசென்ட்ரலைஸ்டு பிளான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸுங்க. இப்போ டைரக்ஷன் பிளான் என்னது, இன்டியூஸ்மெண்ட் பிளான் அப்படின்றது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இண்டிகேட்டிவ் பிளானிங், அப்புறம் இம்பரேட்டிவ் பிளானிங். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படாமல் இருக்கும். ஆனால் இது எல்லா கண்டென்ட்டுமே இந்த குரூப் 1 மெயின்ஸ்லையோ இல்லை வந்து குரூப் 2 மெயின்ஸ்லையோ இல்லை குரூப் 1 ப்ரிலிம்ஸில் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரும். ஆனால் எங்கே இருக்குது, எந்த சோர்சஸ் போய் நம்ம படிக்கிறது, ஸ்கூல் புக்ஸ் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஸ்கூல் புக்ஸில் இல்லாத நிறைய கண்டென்ட் வந்து கண்டிப்பாக குரூப் 1 கேட்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. குரூப் 2 மெயின்ஸுக்கும் அதே மாதிரி தான் இல்லையா. ஸோ அப்படி நிறைய கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா. அப்போ எந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி டிஎன்பிசியோட அதோட அந்த வெயின் சொல்லுவோம்ல, அதோட நரம்போட ஓட்டத்தை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ஓட்டத்திலே நம்மளும் ஓடி ஆகணுன்றதுனால அதுக்கேற்று ஒரு நல்ல ஒரு டீமாக உட்காந்து இந்த புக்ஸை வந்து பார்த்தா ரெடி பண்ணியிருக்காங்க. நான் படித்த வரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற பர்சன்ஸ் கண்டிப்பாக அந்த புக்ஸை வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து அவைல் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். சரிங்களா. ஓகே, இதை தாண்டி வேறு என்னெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி இந்த கண்டென்ட்டை சொல்கிற மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபிசிக்கல் பிளானிங், ஃபங்க்ஷனல் பிளானிங், ஸ்ட்ரக்சரல் பிளானிங், ஸோ இந்த மாதிரி எல்லா பிளானிங்குமே வந்து பார்த்தா இருக்கும். சரி, ஓகே. கேசஸ் ஃபார் பிளானிங். ஸோ இப்போ பிளான் பண்ணுறதுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா நம்ம பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம கொடுக்கும் டு ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம், பிளானிங் பண்ணுறது முன்னாடி குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்த்தா அந்த இடத்துல இருக்க போகுது. சரிங்களா. ஓகே, இது இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு லாஸ்ட்டாக நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். இப்போ இதோட கண்டினியூஷன்லேயே கடைசியாக வந்து பார்த்தா நம்ம ப்ராக்டிஸ் கொஷின் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அது இல்லாமல் அந்த செகண்ட் 2.2ல 5 இயர் பிளான். அப்போ அந்த பிளானிங் சம்மந்தப்பட்டு வேறு என்ன விஷயங்களா இருக்கோ, ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானுக்கு என்ன கண்டென்ட் நம்ம கொடுக்க போகிறோம், ஹாராட் டோம்பர் மாடல்னு சொல்ல போகிறோம். இப்போ செகண்ட் வந்து பார்த்தா நேரு அண்டு மகன் பேஸ் பிளான்னு சொல்லுவாங்க, அதுக்கு எங்கே முக்கியத்துவம் கொடுத்தோம். இது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்க, ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி குரூப் 1ல 2022ல என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்களோ அந்த கொஸ்டின் அப்படியே ஆன்சரோட நம்ம ப்ரொவைட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருப்போம். சரிங்களா. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். இது மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படித்து முடிச்சிருவோம். இந்த 8th 5 இயர் பிளான் 12th வரைக்கும் நம்ம வந்துடும். சரிங்களா. அந்த 12th வந்ததுக்கப்புறம் சரி ஓகே எனக்கு ஷார்ட்டாக கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகேவே அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்களா. அதுக்காகவே நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை பாருங்கள்.
இப்படி ஒரு காலம் வச்சிருப்போம். ஸோ இந்த காலம் வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. அப்போ ஒரு பிளானுமே வந்து பார்த்தா ஒரு வருஷத்தில் எப்பப்போ கொடுத்தாங்க அது ஒரு பாயிண்ட். இதுக்கு ஒரு நிக் நேம் வச்சிருப்போம்ல, இது என்ன மாடல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்க ஆர்ஆர் டோமர் மாடல், பிசி மங்கனஸ் மாடல், இது வந்து பார்த்தா கட்வின் பிளான், இன்னும் வந்து பார்த்தா இந்த அசோக் ருத்ரா மாடல். அப்புறம் இது ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல, ஃபிஃப்த் 5 பிளானுக்கு என்ன பேர் இருக்குது, டிபி தார் பிளான் அப்படின்ற மாதிரி. இது ஒரு பாயிண்ட் படித்து முடிச்சிருவோம். இது இல்லாமல் ஸ்டாட்டிக் டேட்டான்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாட்டிக் டேட்டா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன அந்த டார்கெட்டில் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ எதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பிளான், எதெல்லாம் ஃபெயிலியர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக உட்காந்து தனியாக நம்ம நோட்ஸ் எழுதி வைப்போம்ல, அந்த வேலை இங்கே இருக்காது. என்னன்னா டார்கெட் இங்கே கொடுத்தாச்சு, அச்சீவ்மெண்ட் இங்கே கொடுத்தாச்சு. அப்போது டார்கெட் கம்பேர் பண்ணி அச்சீவ்மெண்ட் கம்பேர் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே முடிவு பண்ணிக்கலாம். அப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு 2 ஷார்ட்கட் வச்சிருப்போம்ல, மொதல் 2 பிளான் சக்ஸஸ், அடுத்த 2 பிளான் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் 4 பிளான் சக்ஸஸ், அப்புறம் 4 பிளான்ன்றது ஃபெயிலியர். இவ்வளோ தான் இந்த கண்டென்ட் அப்படிங்கிற நமக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நடுவில் பிளான் ஹாலிடே, அதுக்கு ஒரு கண்டென்ட் இங்கே கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ரோலிங் பிளான் ஒன்று இருக்கும், ஸோ அதை கொடுத்துருவோம். இல்லை ஆனுவல் பிளான், அப்போ 91 to 91லேருந்து 92 இந்த 2 வருஷம், இந்த 2 வருஷம் வந்து பார்த்தா பிளான் ஹாலிடே இல்லை ஆனுவல் பிளான் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்து வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட், அப்புறம் அது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அடுத்தடுத்து ஒரு கொஷின்ஸ் வச்சிருப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ஒட்டுமொத்தமாக இந்த புக்கோட ஸ்ட்ரக்சராகவே இருக்கும். ஸோ பாருங்களேன், அதே ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதுக்கப்புறம் கடைசியில் ஒரு கண்டென்ட் நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அப்படி வந்து இருந்திருக்கும். ஸோ இது இல்லாமல் இந்த பிளானிங் கமிஷனோட யாரெல்லாம் வந்து பார்த்தா தலைவர்களாக இருந்தாங்களோ அந்த தலைவர்கள் பற்றி அப்படியே ஒரு டேபிள் காலம் மாதிரி இருந்திருக்கும். இது வந்து நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம்ல, பாலிட்டியில் பிரசிடென்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யார், இப்போ கரண்ட்டாக யார் பிரசிடென்ட்டாக இருக்கா, அந்த கண்டென்ட், வைஸ் பிரசிடென்ட், இதெல்லாம் வந்து பாலிட்டி புக்ஸில் இருக்கும். ஆனால் எக்கனாமிக் புக்கில் நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருப்போம் பார்த்தா அந்த மாதிரி கண்டென்ட்லாம் மோஸ்ட்லி எக்கனாமிக் புக்கில் நம்ம பெருசாக பார்த்துருக்கவே மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நான் சொன்ன மாதிரி என்டிசியோட கம்போசிஷன் என்ன, சரிங்களா, அது எப்போ கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது, 6th August 1952. அதுக்கப்புறம் அந்த கம்போசிஷனில் யாரெல்லாம் இருந்திருக்கா, அதனோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரக்சருமே பிளானிங் கமிஷன் இருக்குது. அது எப்படி ஒர்க் பண்ண போகுது, ஒர்க்கிங் ஆஃப் என்டிசி எப்படி ஒர்க் பண்ண போகுது, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் வந்து பார்த்தா யாருக்கு இருக்க போகுதுன்னா நித்தி ஆயோக் இருக்கு பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி நித்தி ஆயோக் இதை பற்றி ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டு முடிச்சாச்சு இல்லை. இப்போது பிளானிங் கமிஷன்றது எப்போ வந்து அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்றது 13th August 2014. இது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணது தான் நித்தி ஆயோக்ன்றது. நித்தி ஆயோக் அப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆச்சுறது Jan 1, 2015 அப்படின்றது தான். அதனோட எக்ஸ்பிளனேஷன் வந்து டோட்டலாக இது என்ன மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே இருந்தது டாப் டு பாட்டம் அப்ரோச் இருக்கும். இது பாட்டம் டு டாப் அப்ரோச், அதாவது பாட்டம் அப் மாடல் இதோட பேர் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது இதெல்லாம் ஆல்ரெடி கொஷினாக கேட்டாச்சு. இதுக்கப்புறமும் கேட்பாங்க. ஒரு இடத்தையும் நான் சொல்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வச்சிருப்போம். ஸோ அது ஒரு பாயிண்ட் தான், இந்த மாதிரி தான் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக யாரெல்லாம் வந்து பார்த்தா சேர்மனாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் யார், அரவிந்த் பனகாரியா அப்படின்றது. இது ஸ்டார்ட் பண்ணப்போ 2016-17 டைம் பீரியடில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கொஷினாக கேட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். ஸோ இப்போ சேர்பர்சன் யார், கவர்னிங் கவுன்சிலுக்குள்ளே யாராக இருக்க போகிறா, ரீஜனல் கவுன்சிலாக என்ன, அதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்க போகிறா, அப்போ பார்ட் டைம் மெம்பர்ஸ் யார் யார் இருக்க போகிறாங்க, இல்லை எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் யார் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து ஒரு 3 விங் இருக்குல்ல, ஒன்று ரிசர்ச் விங் ஒன்று இருக்குது, கன்சல்டன்சி விங்னு ஒன்று இருக்குது, டீம் இந்தியா விங்னு இருக்குது. ஸோ அதனோட ஒட்டுமொத்த நோக்கங்கள் என்ன, அதோட வேலைகள் என்ன. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு வந்துடும். இது வந்து ஆல்ரெடி வந்து போன குரூப் 2ஓட மெயின்ஸ் வச்சுருந்தாங்களே, போன குரூப் 2ஓட மெயின்ஸில் இந்த 6 மார்க் கொஷின் இருக்குல்ல, 6 மார்க் கொஷினில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த நித்தி ஆயோக்கோட மெயின் தீம் என்ன, அந்த 7 டூல்ஸ் இல்லை 7 பில்லர்ஸும் கேட்டிருப்பாங்க. அந்த 7 பில்லர்ஸ் தான் அந்த பில்லர்ஸ். ப்ரோ பீப்புள், ப்ரோ ஆக்டிவிட்டி, பார்ட்டிசிபேஷன், எம்பவரிங், இந்த மாதிரி ஒரு 7 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்த பில்லர்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக்னு இருக்கும். இது ஸ்கூல் புக்கில் இருக்காது, நம்மளோட இதெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றது ஒரு அப்படியே ப்ரீஃபாக இருக்கும் பாருங்களேன். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட்டை போட்டுட்டிங்கன்னா அதோட ஒரு பாயிண்ட் தான் ஷார்ட்டாக நம்ம இது முடிச்சிட்டோம், மெயின்ஸே முடிச்சிடும்ல. ஸோ அந்த மாதிரி மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் ப்ரிலிம்ஸுக்கும் தேவைப்படுற மாதிரி தான் இந்த எல்லா பாயிண்ட்டுமே நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். சரிங்களா, இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரொம்ப வளவலன்னு சொல்லிட்டு இந்த மானிய தேனி பொன்மானிய கதைலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மானிய தேனி பொன்மானிய எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ கடைசியாக நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், நிதி ஆயோக்ன்றது என்ன தான் ஆக்ஷன் பிளான் ஆக்சுவலி அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் அஜெண்டான்றது 3 வருஷம், மீடியம் டேர்ம் பிளான்னு சொல்லிட்டு ஒரு 7 இயர்ஸ் போடுவோம், லாங் டைம் விஷன் சொல்லிட்டு இந்த விஷன் டாக்குமெண்ட்டாக 15 இயர்ஸ்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதுலாம் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டு மேஜராக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ஃப்ரெஷராக இருக்காங்க, இல்லை இந்தியன் எக்கானமி பார்த்துல ஐயோ எக்கனாமியா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தரணும் அப்படின்றத நம்மளோட மோட்டிவாக இருக்கும். அப்படி ஒரு மோட்டிவாக தான் நம்ம இந்த புக்ஸையுமே ரிலீஸ் பண்ணுறது. ஓவராக பேசாதரா அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். பட் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் நீங்கள் இந்த புக்கை ஒரு சாம்பிள் பார்த்துருங்க. ஸோ அந்த ஏதாச்சும் ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால வெறுமனே நான் இந்த புக்கை பற்றி வெறுமனே மேலோட்டமாக போடாமல் உள்ளே எப்படி கண்டென்ட் இருக்குது, இது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற புத்தகங்களை பார்த்து கூட நீங்கள் ஒரு முடிவுன்றது கொஞ்சம் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்றது. ஸோ முக்கியமாக அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய பாயிண்ட் இந்த பிளானிங்குள்ளேயே நித்தி ஆயோக்குக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும்ல. அதனாலையும் வந்து இப்படி ஒரு
ஒரு டேபிள் காலமே இதுக்கு வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி கடைசியாக ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த 2.5 தான் ஒரு சாப்டர்லையும் 5th பாயிண்ட்ன்றது என்னவா இருக்கும், ப்ராக்டிஸ் கொஸ்டினாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் படிச்சிங்களோ அதை பிளான் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்போ பாருங்கள், எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினுமே வச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் இது 2 பாருங்களேன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சாச்சா, இன்கரெக்ட் கொஸ்டின் கண்டுபிடிங்க அப்படி ஒரு பாயிண்ட். ஸோ இதுவுமே அது இன்கரெக்ட் கொஸ்டின் தான். இது வந்து ஒரு நார்மலாக வந்து பார்த்தா 12th 5 பிளானோட டார்கெட் என்ன, இதையும் நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கண்டென்ட்லாம் வந்து பார்த்தா ஆல்ரெடி இருக்கோ, என்னென்ன மாதிரி கேட்கலாமோ, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நித்தி ஆயோக்கோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி ஆக்சுவலி இருக்க மாதிரி தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸுமே, எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸுமே வந்து பார்த்தா கடைசியாக இந்த ப்ராக்டிஸ் கொஷினில் ஒரு 25 கொஷின்ஸ் அப்படின்றது நம்ம வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு யூனிட்டுமே வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு யூனிட்டுமே ஆக்சுவலி சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த புக்கை வந்து பார்த்தா ஒரு 10 யூனிட்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ அந்த 10 யூனிட்டுமே 5 பாயிண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். மொதல் 4 பாயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து சிலபஸ் கவர் ஆக போகுது. அந்த மாதிரி தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ மொதல் 4 பாயிண்ட்டுமே சிலபஸ் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் கடைசி வந்து பார்த்தா ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேக்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ என்னென்ன டேக்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றது, டைரக்ட் டேக்ஸ் என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன, அந்த டேக்ஸுக்கு எதெல்லாம் சோர்சஸ், எங்கெங்கே தான் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது எந்த பாயிண்ட் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பார்ப்போம்ல. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆர்டிகல் 280, அந்த ஃபினான்ஸ் கமிஷனை யார் வந்து நிறுவ போகிறா, எத்தனை வருஷத்துக்கு நிறுவ போகிறாங்க, அது ஒன்று. அப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட முக்கியமான எய்ம் என்ன, அது ஒரு பாயிண்ட் பார்ப்போம்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டேக்ஸ் வந்து பார்த்து பிரித்து கொடுக்குறது தான் முக்கியமான வேலை. அது எல்லாமே வந்து பார்த்தா அந்த இடத்துல இருக்குது. அதுதான் வந்து இந்த ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். அப்போ ஃபினான்ஸ் கமிஷனோட ரோல் என்ன அப்படின்றது. இப்போது இது பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் ஆகிடுச்சா, சேம் வந்து அது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் ஆகிடும். அப்போ ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு பாயிண்ட் வந்து கேட்டாங்கன்னா, அழகாக நீங்கள் உள்ள கண்டென்ட்டை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா உங்களோட வேலையை முடிஞ்சிச்சு. ஸோ சோர்சஸ்க்கு பெருசாக நம்ம வேலையை வெளியில் போயிட்டு தேட வேண்டிய வேலைன்றது பெருசாக இருக்காது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து பார்த்தா இருக்கும். அப்புறம் நேஷனல் இன்கம் இருக்குல்ல. ஸோ நேஷனல் இன்கம் பொறுத்த வரைக்கும் அதான் ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி, அது ஒன்று. ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்ன, அப்புறம் வந்து அது சம்மந்தப்பட்டக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தா ஒரு சாப்டராக முடிச்சிடும். ஸோ ஒன்று. நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது. ஃபிஸ்கல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, இந்த யூனியனுக்கும் அந்த ஸ்டேட் பட்ஜெட்டை வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த 2023 24 வரைக்கும் ஒரு ஃபுல் பட்ஜெட் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை அனலைஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் இருக்கும். அது இல்லாமல் பட்ஜெட்னா என்ன, அதான் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிகல் 112 இருக்கும்ல. ஸோ 112 இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ பிளாக் மணினா என்ன, எதெல்லாம் பிளாக் மணின்னு சொல்ல போகிறோம், அந்த பிளாக் மணி நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், பக்கத்துலேயே இருக்கு பாருங்களேன் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் அப்படின்றது. ஸோ இதை பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட்லாம் பார்த்துட்டு வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஷின் அப்படின்றது அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கக்கூடிய. அப்புறம் இன்ஃப்ளேஷன் டீப்ளேஷன், அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இன்ஃப்ளேஷன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, இப்போ க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் என்ன இருக்குது, வாக்கிங் என்ன இருக்குது, கேலோப்பிங் என்ன. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்டு, அது எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அப்போது இந்த எஸ்எல்ஆர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்போ சிஆர்ஆர்னு ஒன்று இருக்குது, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதை பற்றி எல்லா கண்டென்ட்டும் உள்ள கொடுத்துருவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்போ போட்டாங்க, 1934, எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு 1935, எப்போ நேஷனலைஸ் பண்ணோன்னா 1949, இந்த எல்லா கண்டென்ட்டும் அது உள்ள வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தா ஒரு 12th எக்கனாமிக்ஸ் புக் இருக்கும். 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் பேங்கிங்னு ஒரு லெசன் வந்து பார்த்தா 6th லெசன் இருக்கும். அப்போ அதில் வந்து அதுக்குள்ளேயே ஒரு சில கண்டென்ட் இருக்கும்ல. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன, பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் 1770 அப்படின்றது. அந்த எல்லா கண்டென்ட்டுமே இங்கே நம்ம கொடுத்துருப்போம். சரியா? அது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது அப்போ அதையும் ஒரு தடவை படிக்கணும், இது ஒரு தடவை படிக்கணும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்லாம் வந்து பார்த்தா அங்கே தேவை. ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது எல்லாமே ஒரே புக்குள்ளேயே உங்களோட கண்டென்ட்குள்ளே இங்கே வந்துடும். சரியா? ஓகே, இதோட கண்டினியூஷனில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு 5 மினிட் பார்த்து முடிச்சிட்டோமா. ஸோ அக்ரிகல்ச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் முக்கியமாக வந்து செஸ்ன்னு ஒன்று பார்ப்போம்ல, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றது தான். அப்போ இந்த செஸ்ஸை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு. அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டு என்னெல்லாம் போட்டிருக்கோம், ஸோ அது சம்மந்தப்பட்டு ஒரு சாப்டர், அது ஒரு தனியாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்த்தது ஏற்கனவே நான் சொன்னது தான் பேங்கிங் அப்படின்றது. பேங்கிங்கிறது எப்போ ஆர்ஜின் ஆச்சு, ஸோ அதோட கண்டென்ட் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கும் வேர்ல்டுக்கும் வேறு என்னென்ன தொடர்புலாம் உண்டு, இந்த WTOன்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை ஒன்று பார்க்குறது. இல்லை வேர்ல்டு எக்கனாமிக் ஆர்கனைசேஷனில் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்னா என்ன, குளோபலைசேஷன்னா என்ன. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. இந்தியாவுக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் 2 கண்ட்ரிக்கும் நடுவில் ட்ரேடுன்றது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், என்னென்ன விதமான நம்மளோட MOUஸ்லாம் சைன் பண்ணியிருப்போம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் கண்டென்ட் எல்லாமே இந்த யூனிட் 9ல் இந்த டாபிக்ஸ் வந்து வழக்கம் போல் ப்ராக்டிஸ் கொஷின் அடுத்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ லாஸ்ட்டாக பார்க்கும்போது குரூப் 2ல் குரூப் டேயோட மெயின்ஸில் ஒரு கண்டென்ட் பார்த்துருப்பீங்க, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படின்ட்டு. அப்போ அந்த சோஷியல் இஷ்யூஸ் அதை சம்மந்தப்பட்டு இப்பயும் வந்து பார்த்தா மெயின்ஸில் வச்சிருப்பாங்க. அதே பாயிண்ட் இது எல்லாருக்கும் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. பாவர்ட்டினா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, இது சம்மந்தப்பட்டு ஏற்கனவே எப்படி இருக்குது குரூப் 2 அண்ட் குரூப் 2A மெயின்ஸு, குரூப் 1 மெயின்ஸ்லையுமே
மேஜர் ரோல் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தா ப்ளே பண்ணும். 12th எக்கனாமிக்ஸ் புக்லேயும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும் இல்லையா? இப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே டோட்டலி இந்த புக்ஸில் வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த சிலபஸ் எப்படி இருக்கோ அந்த சிலபஸை டீகோட் பண்ணி தான் அந்த புக்கு ரெடி ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு சிலபஸ்க்கான தெளிவான விளக்கங்கள் உள்ளே இருக்கும். அது ஒரு ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 குரூப் டிஏ மெயின்ஸு, அப்புறம் அந்த குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ஓட ப்ரிலிம்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிஎன்பிசி ஒரு பக்கம் பார்த்து முடிச்சாச்சு. அதே மாதிரி தான் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி. ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்கலி ஒரு புக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரும்பான்மையான இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கு போகக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த புக்கை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் அதோட நீட்ஸ் இருக்கோ, ஸோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த புக்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ இந்த புக்கை எப்படி வாங்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி பாருங்களேன், நார்மலி இந்த புக்கை நம்ம எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறத மொபைல் எடுத்துக்கோங்க. போயிட்டு நம்ம என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஒரு டேஃப்னு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் போதும். டேஃப்னு சர்ச் பண்ணால் நம்மளோட பேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் இருக்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஒரு லிங்க் வரும் இல்லையா? ஸோ அது உள்ளே போனதுக்கப்புறமா இந்த புக்கை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். சரியா? ஸோ உள்ள பாருங்களேன். ஸோ இதில் பார்க்கும்போது இதில் ஷாப் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த ஷாப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஷாப்பில் போனீங்க அப்படின்னா, இப்போ ஷாப் உள்ள வந்துட்டிங்களா? ஷாப் உள்ள வந்ததுக்கப்புறம் எல்லா புக்ஸும் இருக்கும். ஸோ எல்லா புக்ஸும் பார்க்கும்போது இங்கே பாருங்களேன். ஸோ இந்தியன் எக்கனாமியோட புக் இருக்கா? ஸோ ஒன்று இதை டேரக்ட்லி ஆட் டு கேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் அதை ஷாப் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் வாங்குறது. இது இல்லாமல் டேரெக்டாக நம்மளோட ஆஃப்லைன் போனாலும் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து கொரியரில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? கொரியரில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9566974903 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புக் வந்து பார்த்தா உங்களோட அட்ரஸ், உங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி அப்படின்றது ஆகிடும். ஸோ மேஜராக இந்த புக்ஸோட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஃபுல் சாப்டர் எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா தாராளமாக ஒன்று இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நம்மளோட வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் ஷாப் கூட உங்களுக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்மளோட டிஎன்பிசி ஜேர்னியில் ஒரு மேஜர் ரோலில் ப்ளே பண்ணக்கூடிய நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்டில் இந்தியன் எக்கனாமியும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் அந்த புக்கை வாங்குங்க. ஸோ வாங்கிட்டு நீங்களும் வந்து உங்களோட ஜேர்னியில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக அந்த புக்கு இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் என்ட்ரின்றது டிஎன்பிசியில் இருக்கும்போது எக்ஸிட்ன்றது நம்மளோட சென்னை ஆஃபீஸில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல கனவோடு, நல்ல ஒரு மனதோடும், முழு மனதோடும் ஈடுபட்டு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னோட பெஸ்ட் விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இன்னொரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் சுச்சுவேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.